வெல்கம் பேக். இது வரைக்கும் நம்ம கிரீன்லாண்ட்ல வந்து லேண்ட்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், ஐஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த எபிசோட்ல வந்து நம்ம கிரீன்லாண்ட வாட்டர்ல இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். நம்ம கிரீன்லாண்டிக் வாட்டர், ஆர்டிக் ஓஷன்ல ஒரு பகுதியா சொல்ல போற கிரீன்லாண்டிக் வாட்டருக்குள்ள போயிட்டு நம்ம மீன் பிடிக்க போறோம். இது வரைக்கும் வெறும் ஃபிஷ் டேங்க்ல மட்டுமே ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்த நம்ம ஆர்டிக் ஓஷன்ல போய் அங்க ஃபிஷிங் ட்ரை பண்ண போறோம். அப்படி பிடிக்கிற மீனை பக்கத்துல ஒரு ரிமோட் ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட் பேர் வந்து ஒக்குட்டுங்கிறாங்க. அந்த ஐலாண்ட்ல போயிட்டு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே வந்து அந்த மீனை வந்து சமைச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம ட்ரை பண்ண போறோம். So let's explore Greenland from water. Welcome to our channel BALA'S travel vlog. So இந்த ட்ரிப்போட பேரே வந்து Qooqqut Nuaan Fish and Dishங்கறாங்க. Qooqqut Nuaanங்கிறது அந்த ரிமோட் ஐலாண்ட்ல இருக்க அந்த ரெஸ்டாரண்டோட பேரு. ஸோ நம்ம போற அந்த போட்டோட பேர் வந்து வாட்டர் நியூக் டாக்ஸிங்கிறாங்க. ஸோ வாட்டர் நியூக் டாக்ஸி தான் வந்து இதோட கம்பெனியோட பேரும். ஸோ இந்த போட்ல வந்து உள்ளுக்குள்ள நல்லா வந்து ஹீட்டடாக வச்சுட்டு நல்லா வார்மா இருக்குங்க. ப்ளஸ் அவங்களே வந்து ஒரு காஃபி, டீ, ஹாட் சாக்லேட்ஸ் அதெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. ப்ளஸ் இந்த போட்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான மேடுங்கிறாங்க. இது ஃபின்லாண்ட்லேருந்து உருவாக்கியிருக்கான்னு சொல்றாங்க. இந்த ஆர்டிக் ஐசி வாட்டர்ல வந்து செயில் பண்றதுக்காக ஃபின்லாண்ட்லேருந்து உருவாக்கின போட்ஸ் தான் இந்த போட்ஸ் எல்லாமே. ஸோ இட்ஸ் நியூக் வாட்டர் டாக்ஸி. உள்ளுக்குள்ள வந்து ஒரு 12 பேர் உட்கார மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. நம்ம போட் கிளம்பிடுச்சுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஸ்லோவா அப்படியே அது வெளியில சிட்டியை விட்டு அப்படியே வெளியில போகும்போது அந்த ஹோல் நியூக்கோட பனோராமிக் வியூ மாதிரி ஒரு கிடைச்சதுங்க. அந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஸ்லோவா தான் போனாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த வியூ. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பீட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. சரியான ஸ்பீடு. அந்த ஸ்பீடுக்கும் அங்க இருக்க அந்த கிளைமேட்டுக்கு அந்த குளிருக்கு வந்து நம்மளால ஃப்ரண்ட்ல எல்லாம் உட்கார முடியல. பின்னாடி உட்காந்துருக்கு. அந்த பின்னாடி அந்த கேபினுக்கு முன்னாடி இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ரொம்ப குளிர் தெரியல. ஆனா ஃப்ரண்ட்ல இருக்கும்போது பயங்கரமா அந்த காத்து அடிக்கிறதுனால வந்து ரொம்ப குளிரா இருந்தனால பின்னாடி நின்னுக்கிட்டோம். பின்னாடி இருந்துகிட்டு அது அப்படியே அந்த வியூ எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. அந்த செயில் பண்ணிட்டு அந்த சிட்டியை விட்டு தாண்டி போயிட்டு இருக்கோம். ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்க்கு வந்து அந்த சிட்டி வியூஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம செயில் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ்லயே வந்து இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் மாறி நம்ம ஒரு ஃபோர்ஜ்குள்ள தான் செயில் பண்றோம். நம்ம ஒரு ஓப்பன் சீல செயில் பண்ணல. இந்த ஃபோர்ஜுங்கிறது வந்து பேசிக்கா 2 பக்கமே ஒரு மலைப்பகுதிகளும் அது நடுவில் அங்க வாட்டர் போகும். அந்த 2 மலைப்பகுதிகளை பார்த்துட்டு அந்த செயில் பண்ற அந்த வியூஸ் வந்து பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒவ்வொரு மலைகளும் வந்து ஒவ்வொரு அழகா இருந்துச்சுங்க. அது எவ்ரி 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அந்த மலைகளோட லேண்ட்ஸ்கேப் வந்து அப்படியே மாறிட்டே போகுங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஃபுல் மலைகளா இருக்கும், இன்னொரு இடத்துல அந்த மலைகளுக்கு மேல வந்து அந்த பனித்துளிகள் இருக்கும். ஒவ்வொரு மலைகளும் வந்து அது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. ஒவ்வொரு அழகான ஸ்ட்ரக்சர்ஸ்ல இருக்கும் போது வந்து வெளியே அந்த செயில் பண்ணிட்டு அந்த நடுல கடல்ல இருந்து பார்க்கும் போது ஆர்டிக்ல, கிரீன்லாண்ட்ல இந்த மாதிரி அழகான ஒவ்வொரு மலைகள் பார்க்கும் போது வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ். கிரீன்லாண்டே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லேண்ட்ஸ்கேப்புங்க. நான் பழைய போன லாக்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். நான் நம்ம கிரீன்லாண்டே வந்து ஒரு லார்ஜஸ்ட் ஐலாண்ட் இந்த வேர்ல்டுங்கிறாங்க. பிளஸ் இதுல நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 80% ஃபுல்லா ஐஸ்ல தான் கவர் பண்ணிருப்பாங்க. நம்ம இருக்கிற இடம்லாம், நம்ம போன இடங்கள், நம்ம இருக்கிற இடம் எல்லாமே வந்து அந்த கார்னர்ஸ் ஆஃப் த கிரீன்லாண்ட் தான் இருக்கும். அங்கதான் மக்கள் வசிக்க முடியும். நடுவில் ஃபுல்லா 80% வந்து ஐஸ் தான். இந்த கார்னர்ஸ்லயே பார்க்கும்போது ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் இருக்குங்க. அந்த பெரிய பெரிய மவுண்டெயின்ஸ், அந்த பீக்கு, அங்க இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸ், பிளஸ் ஒரு டண்டுராம்பாங்க. டண்டுராங்கிறது மீன்ஸ் ஒரு பெரிய நிலப்பகுதி. அதுல வந்து பெருசா மரங்கள்லாம் வளராதுங்க. இங்க ஆர்டிக்னால இந்த ஐஸ்னால வந்து இங்க பெருசா அந்த வெஜிடேஷன்ஸ்லாம் இங்க கிடையாதுங்க. பெரிய பெரிய மரங்கள்லாம் இங்க பார்க்கவே முடியாது. ஆனா இங்க இருக்க ஒரு நேச்சர் அட் த பெஸ்ட்னு சொல்லாங்க. இங்க இருக்க மரங்கள், இங்க இருக்க மலைகள் இருக்கட்டும், அந்த மலைகள்ல இருக்க அந்த நீர்வீழ்ச்சியா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்க ஒரு பெரிய லேண்ட்ஸ்கேப்பா இருக்கட்டும், பிளஸ் இங்க இருக்க வாட்டர்ஸா இருக்கட்டும், ரொம்ப பியூரஸ்ட் வாட்டர், பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ங்க கிரீன்லாந்து. நீங்க ஆல்ரெடி இந்த சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாண்ட்லாம் போயிருக்கீங்க, யூ லுக்கிங் ஃபார் அட்வென்ச்சர்ஸ்னா கண்டிப்பா நீங்க கிரீன்லாண்டை வந்து உங்க பக்கெட் லிஸ்ட் வைங்க. யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட்ங்க. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்க இந்த பியூட்டிஃபுல் ஐலாண்ட்ல. நம்ம செயில் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்லங்க ஒரு தூரத்துல வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடிஞ்சது, ஒரு நீர்வீழ்ச்சி பார்க்க முடிஞ்சது. அது மலையில இருந்து ரொம்ப அழகா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே வந்து நம்ம போட் வந்து அதை நோக்கி தான் போச்சு. ஸோ அங்க போயிட்டு அது கிட்ட வந்துட்டு அந்த கிட்ட அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க. ஸோ அங்கதான் டாக்கும் பண்ணாங்க. அங்கதான் வந்து போட்டை வந்து நிப்பாட்டிட்டு இங்கதான் ஃபிஷிங் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு கடல்ல போயிட்டு ஒரு ஃபிஷிங் பண்ண போறோங்கிறது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நமக்கு அதை எப்படி பண்ணணுமே தெரியாது. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். அவங்க ஒண்ணு மட்டும் சொன்னாங்க, நீ மீன் பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி சாப்பாடு உறுதி அப்படின்னாங்க. ஸோ அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு சும்மா நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவரே ஒரு இடத்துல வந்துட்டு இங்க தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இதை உள்ள போட ஆரம்பிச்சாருங்க. அந்த தூண்டில வந்து உள்ள போட ஆரம்பிச்சாரு. போட்டுட்டு நீங்க வந்து பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. இது மீன் பிடிச்சிருக்குன்னு எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம், மீன்ஸ் கொஞ்சம் ஹெவியா இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி
நம்ம போட்டு எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலான்னு ஒரு எக்ஸைட்டிங்ல வந்து அப்ப போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் எப்படி பிடிக்கும்னு சொன்னாரு. பொறிச்சா உங்களுக்கு ஹெவியா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரு 30 செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு ஹெவியான மாதிரி ஒரு ஃபீல். உண்மையாவே ஹெவியா இருக்கா இல்ல நம்மளோட மனபிராந்தியான்னு தெரியல. அது ஒரு சும்மா நம்மளுக்கே ஃபீல் ஆகுதான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. கேட்டு பார்த்தேன் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கேன்னு. அவரு இழுத்து பார்த்துட்டு ஹெவியா தான் இருக்கு, மாட்டிருச்சு, நீங்க எடுங்க அப்படின்னாரு. என்னது மாட்டிருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்ல வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. எடுக்க வந்து நம்மளோட பெரிய ஒரு ஃபிஷ் வந்து கண்ணில் முன்னாடி பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல வந்து ஒரு ஃபிஷிங் பண்றோம். நம்ம போட்ட உடனே ஒரு 30 செகண்ட்ஸ்லயே வந்து அந்த ஃபிஷிங் மாட்டி இருக்கும் போது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது கண்டிப்பா நீங்க ஃபிஷிங் எல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு உணர முடியும். சோ அது பார்த்துட்டு அந்த மீனை வெளியில எடுத்தோடனே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. நம்ம மீன் பிடிச்சிட்டோன்னு. பட் அட் சேம் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மீன் இறந்துருச்சு நம்ம கையால அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமா தான் இருந்துச்சுங்க. பட் ஒரு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குல்லங்க, கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு மிக்சர் ஃபீலிங் இருந்துச்சுங்க. பிடிச்சிட்டோம் சந்தோஷமா இருந்துச்சு. பட் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இறக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல மற்ற டூரிஸ்டும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. யாருக்குமே கிடைக்கலங்க. நமக்கு மட்டும் தான் கிடைச்சது. ஸோ எனக்கு ஒரு சந்தோஷம் வேற, யாருக்கும் கிடைக்கல, நமக்கு வேற கிடைச்சிருக்கு. நம்ம அவ்வளவு பெரிய ஆளா, நமக்குள்ள அவ்வளவு பெரிய திறமை இருக்கா அப்படின்னு நமக்குள்ளே நினைச்சிட்டேங்க. சரி நம்ம வேற இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணோம். இன்னொரு இடத்துக்கு போன அப்புறம் மத்தவங்க எல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிச்சாங்க. டக்குன்னு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து ரொம்ப நேரமா வச்சிருந்த கையிலங்க ஒண்ணுமே மாட்டல. அப்போதாங்க நம்ம புதுப்பேட்டை படத்துல தனுஷ் சாரோட டயலாக்ல எனக்கு மைண்ட்ல ஓடுச்சு. ஹலோ யாரா இருக்கீங்களா, ரொம்ப அமைதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணுத்தையும் காணோம். அப்படியே கையில பிடிச்சிருக்க ஒரு சத்தம் கிட்ட ஒண்ணுமே காணோம். சுத்தில ஆனா எல்லாம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு. சோ அந்த வச்சிருந்த பேக் எல்லாம் அப்படியே ஃபில் ஆகிட்டே இருந்துச்சுங்க. நமக்கு வேற வேலைக்கு ஆகல. சரி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போஸ்ட் கொடுக்கறதான்னு சொல்லிட்டு 2 மீனையும் எடுத்துட்டு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இங்க 2 வகையான மீன் கிடைக்கும். ஒரு மீன் வந்து காட் மீனுமாங்க, காட் ஃபிஷ்மாங்க. அதான் நம்ம பிடிச்சது. இன்னொன்னு வந்து ரெட் டிஷ்ஷா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். நம்ம கோல்ட் ஃபிஷ் வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து ரெட் ஃபிஷ்ங்கிறாங்க. சோ 2 வகையான மீன் தான் இந்த இடத்துல கிடைக்கும். ஒன்னு வந்து காட் ஃபிஷ், ஒன்னு வந்து ரெட் ஃபிஷ். ரெண்டும் கையில பிடிச்சிட்டு நம்ம ஒரு போஸ்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டோங்க. பிளஸ் அங்க இருந்து ஒரு ஹாட் சாக்லேட்டும் அப்படியே எடுத்து குடிச்சிட்டு நீங்களாம் புடிங்க நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அப்பதான் தெரிஞ்சது நம்ம முன்னாடி கிடைச்சது வந்து ஏதோ ஃப்ளூக்ல கிடைச்சிருச்சுன்னு. ஏதோ ஒன்னாச்சு கிடைச்சதே நம்ம ஆசைக்கு வந்து இங்க வந்து ஆர்டிக்ல நம்மளும் மீன் பிடிச்சோங்கிற ஒரு சந்தோஷத்தோட நாங்க அடுத்தது அந்த ஐலாண்டை நோக்கி செயல் பண்ண ஆரம்பிச்சோங்க. இந்த ரிமோட் ஐலாண்டுக்கு வந்துட்டோங்க. இதுதான் ஒக்குட் ரிமோட் ஐலாண்ட். இது எக்ஸாக்டா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் நியூக் கேபிட்டல் சிட்டின்னு சொல்றாங்க. நிப்பாட்டாம செயல் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு 1 ஹவர்ல வந்துடலாம். நம்ம நிப்பாட்டிட்டு அந்த ஃபிஷிங் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுனால 1.5 மணி நேரத்துல இந்த இடத்துக்கு வந்தோங்க. உள்ள அந்த ஐலாண்டுக்குள்ள வந்தோடனே வந்து நம்ம கிரீன்லாண்டோட பிளாக் பார்க்க முடியும். இந்த கிரீன்லாண்ட் பிளாகே வந்து ரொம்ப அழகான ஒரு பிளாக்ங்க. ரொம்ப சிம்பிளா அழகா இருக்குங்க. அது மேல வந்து வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த வெள்ளை கலர் வந்து இங்க இருக்க ஐஸ் கேப் வந்து இண்டிகேட் பண்ணுதுங்க. கிரீன்லாண்டே ஒரு 80% வந்து ஃபுல்லா ஐஸ்ல தான் கவர் ஆயிருக்கும். சோ அதை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் இந்த வெள்ளை கலர் இருக்கும். கீழே இருக்க ரெட் கலர் வந்து இந்த ஊர் ஓஷனை வந்து இண்டிகேட் பண்ணுதுங்க. இது ஐலாண்டு சுத்தில கடல் தான் இருக்கும். அந்த கடலை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் இந்த ரெட் கலர் இருக்கும். இது மேல வந்து அந்த ஒயிட்ல வந்து ஒரு ரெட் கலர் ஒரு செமி சர்க்கிள் இருக்கும். அந்த ரெட் கலர் செமி சர்க்கிள் வந்து சூரியன் சொல்றாங்க. அது ஆக்சுவலா பாதி சூரியன் வெளியிலயும் பாதி சூரியன் வந்து ஓஷனுக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்றாங்க. கீழே இருக்க அந்த ரெட் கலர்ல வந்து ஒயிட் கலர் செமி சர்க்கிள் இருக்கும். அந்த ஒயிட் கலர் செமி சர்க்கிள் வந்து ஐஸ்பர்க்ஸ் சொல்றாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்குள்ள வந்துட்டோங்க. நம்ம உள்ள வந்தோடனே வந்து நம்ம புடிச்சு வந்த மீனெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்மளால பார்க்க முடியும் டேரக்டாவே. அவங்க கிளீன் பண்ற ஸ்டைலே பார்க்கும் போதுங்க அது அந்த சைட்ல இருக்க அந்த மெயினான பீஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அந்த ஃபிஷ் ஃபில்லெட்டும்பாங்க. அது மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. மற்றபடி அந்த தலைப்பகுதியெல்லாம் வந்து அது யூஸ் பண்றது இல்லை. அவங்க அந்த ஃபிஷ் ஃபில்லெட் மட்டும் தான் கட் பண்றாங்க. அதை மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. இந்த ரெஸ்டாரண்டே வந்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட்ங்கிறாங்க. சோ அவனுங்க ப்ரிப்பேர் பண்ண டிஷ் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு ரைஸ் ஒரு பவுல்ல. இன்னொன்னு வந்து அந்த ஃபிஷ்ஷே வந்து ஒரு 3 வகையான ஃபிஷ் மாதிரி கொடுத்தாங்க. ஒன்னு வந்து தாய் கிரீன் சாஸ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. ஒன்னு வந்து ஸ்வீட் சில்லி சாஸ் மாதிரி ஏதோ பண்ணியிருந்தாங்க. அப்போ இன்னொரு வேற வகையில சாஸ்ல வந்து பண்ணியிருந்தாங்க. சட்டிலா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்த ஃபிஷ். ஒரு ஃப்ரெஷ் ஃபிஷ் உடனே வந்து அதை சாப்பிடும் போது வந்து எந்த ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த ஆர்டிக்ல நம்ம பிடிச்ச மீனை உடனே ஃப்ரெஷ்ஷா வந்து குக் பண்ணி அது தாய் ஸ்டைல வந்து குக் பண்ணி சாப்பிடும் போது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சுங்க. அந்த நம்ம சாப்பிட்டுட்டுங்க நம்ம வெளியில அந்த ஐலாண்ட்லயே அப்படியே ஒரு வாக் மாதிரி போலாங்க. இந்த ஐலாண்டே வந்து நம்ம சம்மர்ல மட்டும் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் தான் இந்த இடத்துக்கு வர முடியும். வின்டர் டைம்ல மற்ற டைம்ல எல்லாம் வந்து இந்த இடத்துக்கு ஆக்சஸே பண்ண முடியாதுங்கிறாங்க. ஃபுல்லா ஐஸா இருக்கும். இந்த இடத்துக்கே வர முடியாதுங்கிறாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாமே வந்து இந்த 4-5 மாசம் மட்டும் தான் இருக்கும் வருஷத்துல. பிளஸ் இந்த இடத்துல வந்து இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல வந்து ஒரு 5 கேபின் மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க ஓவர் நைட்டிங் வந்து ஸ்டே பண்ணிக்கலாங்கிறாங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வரீங்க இல்லாட்டி நீங்க ஒரு கப்பலா வரீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரிமோட்ல ஆர்டிக்ல இந்த மாதிரி ரிமோட் ஐலாண்ட்ல நீங்க ஓவர் நைட் ஸ்டே பண்றது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க. பட் எனக்கு டைம் இல்லாதனால என்னால இங்க ஓவர் நைட் ஸ்டே பண்ண முடியலங்க. இங்க ஒரு 7 o'clock ஆயிடுச்சு. இந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்புற டைம் வந்துருச்சுங்க. ஸோ இதோட வந்து இந்த லாக் முடியுது. உங்களுக்கு இந்த லாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் பாலாஸ் டிராவல் vlog. நம்ம அடுத்த லாக்ல கிரீன்லாண்ட்ல ஒரு முக்கியமான இடத்த போய் பார்க்க போறோங்க.
நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் வந்து டைட்டானிக் படம். ஸோ அந்த டைட்டானிக் படத்தில் அந்த டைட்டானிக் கப்பலை வந்து கவுத்துனது வந்து ஒரு பனிப்பாறையில் இடிச்சு தான் வந்து டைட்டானிக் கப்பல் வந்து சிங்க் ஆயிருக்கும். அந்த பனிப்பாறை வந்து இங்கே இருக்க கிரீன்லாண்டில் தான் வந்திருக்குங்க. அந்த பனிப்பாறையை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீலாகில் we're going to explore Greenland's iceberg. So stay tuned. Finally, Qooqqut and BALA'S. Greenlandic language la, thank you and bye. நன்றி, வணக்கம்.